அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், பெஞ்சல் புயல் கரையை கடந்து அதனுடைய வலுவை அது இழந்த பிறகும் கூட அதனுடைய மிச்ச பகுதிகள் தொடர்ந்து தமிழக பகுதியில் நிலவுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது வகையிலும் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் மீது அது நிலவக்கூடிய சூழல்ல தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பை வலுப்படுத்தி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக அதி கனமழை பரவலாக பெய்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த சூழல்ல இன்றைய தினமும் நமக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல நமக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை இந்த 2 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் 24 மணி நேரத்துல அதிக கனமழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே இந்த மேற்கு மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல கடந்த 24 மணி நேரத்தில் அதிக கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் கனமழை என்ற அளவில் மழை நீடிக்கும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய இந்த முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.